ஈரானை மிரட்டும் அமெரிக்கா, ட்ரம்புக்கு செக் வைக்கும் வளைகுடா நாடுகள், அமெரிக்காவை கண்டிக்கும் புட்டின், நொடிக்கு நொடி அதிகரிக்கும் பதற்றம். என்னதான் நடக்கிறது? முழு விவரங்களையும் அலசலாம். ஈரானோட அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்தக்கூடிய எந்த ஒரு ராணுவ தாக்குதலும் பேரழிவை தரக்கூடிய கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புதின் மிக கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறாரு. உலக நாடுகள் எல்லாம் மிரண்டு பார்க்கக்கூடிய புதின் எச்சரிக்கை விடுக்கிற அளவுக்கு அமெரிக்கா ஈரான் இடையில அப்படி என்னதான் நடக்குது? மிக கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்ட அணு ஆயுத திட்டங்கள் தொடர்பான ஒப்பந்தத்துக்கு ஈரான் அரசு ஒத்துழைக்கணும் அப்படின்னு அமெரிக்கா வலியுறுத்துது. ஒருவேளை ஈரான் சம்மதிக்கலைனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்படி எச்சரிக்கை விடுக்கிறாரு தெரியுமா? If Iran doesn't make a deal, there will be bombing. It will be bombing the likes of which they have never seen before. ஈரான் சம்மதிக்காவிட்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்துவோம். அந்த தாக்குதல் அவர்கள் இதற்கு முன்பு பார்த்திராத வகையில் மிக கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு யார்கிட்ட? அணு ஆயுதங்களை அதிகமா உற்பத்தி செய்யறதா மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டக்கூடிய ஈரான் கிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுக்கிறாரு. முதல்ல 2015 அணுசக்தி ஒப்பந்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். அது ரொம்ப முக்கியமானது. ஈரான், அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, ரஷ்யா மற்றும் சீனா, ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையில 2015ஆம் ஆண்டு ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் எதுவுமே அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு உறுதி செய்ய ஈரான் சம்மதிச்சது. அதுக்கு பதிலா ஈரான் மேல விதிக்கப்பட்டிருந்த தடைகளை நீக்க முடிவு செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்துல அணுசக்தியோட எரிபொருளா பயன்படக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ஈரான் கிட்ட கையிருப்பு இருக்கணும். அதே போல யுரேனியம் எரிபொருளை அணுசக்தி மையங்கள்ல 3.675% மேல செறிவூட்ட கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சு. யுரேனியத்தை செறிவூட்ட கேஸ் சென்ட்ரிஃபியூஜஸ் பயன்படுத்தப்படுது. நீங்க படத்துல பாக்குற மாதிரி சிலிண்டர் ஷேப்ல இருக்கக்கூடிய சென்ட்ரிஃபியூஜஸ்க்குள்ள யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைட் கேஸ் அனுப்பி யுரேனியம் ஐசோடோப்ஸை பிரிக்கிறாங்க. அதன் மூலமா பெறப்படக்கூடிய எரிவாயுவானது அணுசக்தி எரிபொருளா பயன்படுத்தப்படுது. குறைவாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அதிகமாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்னு 2 வகை இருக்கு. குறைவாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 3-5% வரைக்கும் செறிவூட்டப்படும். இது அணுக்கரு உலைகள்ல பயன்படுத்தப்படுது. அதிகமாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 90% வரைக்கும் செறிவூட்டப்படும். இதுதான் அணு ஆயுதங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. ஈரான் அட்வான்ஸ்டு சென்ட்ரிஃபியூஜ் மாடல்ஸை டெவலப் பண்ணாங்க. இதன் மூலமா ரொம்ப சீக்கிரமே அதே சமயம் கம்மியான மெஷின்ஸை வச்சு யுரேனியத்தை செறிவூட்ட முடியும். ஈரான் கிட்ட டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபியூஜஸ் இருக்கு. IR1, IR2, IR4 and IR6. இதுல IR4ம் IR6ம் ரொம்ப அட்வான்ஸ்டானது. ஈரானோட அணுசக்தி திட்டங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகள், குறிப்பா இந்த அட்வான்ஸ்டு சென்ட்ரிஃபியூஜஸோட டெவலப்மெண்ட்டை ஒரு கவலையோட பாக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்றேன். முகமது ஜாவத் ஜாரிஃப் 2015 இவர் தான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்காரு. இவர் சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு. அதுல ஈரான் ஒரு தடவை சென்ட்ரிஃபியூஜ் பிளாட்ஃபார்மை அணுசக்தி அமைப்புக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த சென்ட்ரிஃபியூஜ் எக்யூப்மெண்ட்டுக்குள்ள இஸ்ரேல் வெடிபொருளை வச்சு அனுப்புச்சு அப்படின்னு பகிரங்கமா குற்றம் சாட்டினாரு. இதை இஸ்ரேல் மறுக்கவும் இல்லை, ஒத்துக்கவும் இல்லை. இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், ஈரான் வாங்குறதுனா நேரடியா மேனுஃபேக்சரர் கிட்டே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. ஆனா ஈரான் மேல பல தடைகள் இருக்கிறதால அவங்க இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு இடைத்தரகர்களை நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ இடைத்தரகர்களுக்குள்ள ஊடுருவி இஸ்ரேலால இப்படி வெடிபொருளை அவங்களுடைய சென்ட்ரிஃபியூஜ் எக்யூப்மெண்ட்டுக்குள்ள பொருத்த முடியுது அப்படின்னா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் அவங்களால வெடிபொருளை பொருத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பகிரங்கமா குற்றம் சாட்டினாரு. போன வருஷம் செப்டம்பர் மாசம் லெபனான்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஒரே சமயத்துல ஆயிரக்கணக்கான பேஜர்களும் வாக்கி டாக்கிகளும் வெடிச்சு சிதறனதுல 3000க்கும் அதிகமான ஹிஸ்புல்லா போராளிகளும் பொதுமக்களும் பலியானாங்க, பலர் காயமடைஞ்சாங்க. பேஜர் வாக்கி டாக்கிகளுக்குள்ள வெடிபொருளை வச்சதை இஸ்ரேல் ஒத்துக்கிச்சு. எப்படின்னா, போலி நிறுவனங்களை உருவாக்கி அவங்க மூலமா ஹிஸ்புல்லாக்களை இந்த பேஜர் வாக்கி டாக்கியை வாங்க வச்சு தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தியிருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறதையும் முகமது ஜாவத் ஜாரிஃப் சுட்டிக்காட்டியிருக்காரு.
ஒபாமா அமெரிக்க அதிபராக இருந்த சமயத்துல இந்த அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அடுத்து ட்ரம்ப் அமெரிக்க அதிபரானதும் இந்த அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகுறாரு. அதே போல விலக்குன எல்லா தடைகளையும் மறுபடியும் ஈரான் மேல விதிக்கிறாரு. அதுக்கு போட்டிக்குன்னு ஈரானும் சில நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டுச்சு. இப்ப மறுபடியும் அமெரிக்க அதிபரா பொறுப்பேற்றிருக்க ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறத தடுக்கிற விதமா புதிய ஒப்பந்தத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்த ஈரானுக்கு கடிதம் அனுப்புறாரு. ஆனா ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க நேரடி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் தயாரா இல்ல, வேணும்னா இன்டைரக்டா பேச்சுவார்த்தை நடத்தலாம் மத்தியஸ்தர்கள் மூலமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் கோபமான ட்ரம்ப் இப்படி ஒரு வயலண்டா வார்னிங் கொடுக்கறாரு. ஏங்க, ஒரு நாட்டோட தலைவரா இருக்க ஒருத்தர் ஈரான் மேல குண்டு வீசி தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு பகிரங்கமா எச்சரிக்கை விடுக்கிறாரு. இது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு முரணா இருக்கே. ஐநா சாசனங்கள் அப்பட்டமா மீறப்படுது. வன்முறை வன்முறையத்தான் உருவாக்கும், அமைதி அமைதிக்கு வழிவகுக்கும். எது வசதி அப்படின்னு அமெரிக்காவே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு ஈரான் ஒத்தை கொத்த நிக்குது. ட்ரம்ப் பேசினதை பத்திலாம் நாங்க கவலைப்படல. அப்படியே அமெரிக்கா ஏதாவது பண்ணாலும் ஈரான் உறுதியா தீர்க்கமா பதிலடி கொடுக்கும் அப்படின்னு ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கடுமையா எச்சரிக்கை விடுத்தாரு. ஈரானோட புரட்சிகர காவல் படை இருக்குல்ல, அதோட ஏரோஸ்பேஸ் ஃபோர்ஸ் கமாண்டர் அமீர் அலி என்ன சொன்னார்னா, கண்ணாடி வீட்டில் இருக்கவங்க யாரும் கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. ஏன், ஈரானை சுத்தி 10 தளங்கள்ல அமெரிக்க துருப்புகள் 50,000 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவங்க போய் கண்ணாடி வீட்டில் இருந்துட்டு கல்லெறியணும்னு நினைக்கலாமா அப்படின்னு இன்டைரக்டா மிரட்டல் விடுக்கிறாரு. ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் எதுவும் அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்காக இல்ல அப்படிங்கிறத உறுதி செய்ய புதிய ஒப்பந்தத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்ல, நேரடி பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாரா இல்ல அப்படின்னு ஈரான் சொல்ல, 2 மாசம் டைம் கொடுக்கறேன், டீல்னா ஓகே, இல்ல அப்படின்னா ராணுவ நடவடிக்கைகள் பிளஸ் பொருளாதார தடைகள்லாம் விதிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் மிரட்டல் விடுக்கிறாரு. இந்த மிரட்டல் உருட்டலுக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சமீபத்துல ஒரு வீடியோ வெளியிட்டுச்சு. அதுல ஏவுகணைகளுக்காகவே தனியா பூமிக்கடியில ஒரு நகரமே உருவாக்கப்பட்டதை போன்ற இடம்பெற்ற காட்சிகள் பார்க்கவே மிரட்டலா இருந்துச்சு. thousands of ballistic missiles and hypersonic missiles உள்ள இருக்கு. ஈரானுடைய மிசைல் பவரை முடக்க நினைக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகளுக்கு பதிலடி அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ காட்சிகள் இருந்துச்சு. எங்களுக்கு அணு ஆயுதங்கள் தேவை கிடையாது, ஆனா அமெரிக்கா மிரட்டல் விடுத்தா அவங்களுக்கு எங்களுடைய பலத்தை காமிக்கிறத தவிர வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனியோட முதன்மை ஆலோசகர் கடுமையா எச்சரிக்கை விடுத்தாரு. ஏற்கனவே அமெரிக்கா ஏமன் நாட்டுல ஹவுதி போராளிகளுக்கு எதிராக தாக்குதல் ஒரு பக்கம், இப்ப ஈரானோட பிரச்சனை. இந்த நிலையில மத்திய கிழக்குல தன்னுடைய படைகளை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறதா அமெரிக்காவோட பென்டகன் அறிவிச்சிருக்கு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்க அமெரிக்காவுடைய நிலைகள் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக ஈரானுடைய சுரங்கத்திலிருந்து அதிநவீன ஏவுகணைகள் தயார் நிலையில இருக்கு. இந்த நிலையில அமெரிக்கா ஈரானுக்கு விடுத்திருக்கக்கூடிய மிரட்டலுக்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஒருவேளை ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா அதன் மூலமா வரக்கூடிய விளைவுகள் பேரழிவை தரும் அப்படின்னு ரஷ்யா வார்ன் பண்ணிருக்கு. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் மற்ற வளைகுடா நாடுகள்லாம் அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ண தங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. எங்களுடைய ஏர் ஸ்பேசஸ் அல்லது எல்லைகளை அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான லான்ச் பேடா யூஸ் பண்ண நாங்க பெர்மிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு, இன்க்ளூடிங் எரிபொருள் நிரப்புறதுக்கோ அல்லது மீட்பு பணிகளுக்காக கூட அவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு செக் வைக்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. ட்ரம்ப் ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் கண்டிப்பா நேரடி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. பார்க்க போனா ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்கிறாரு, ஒரே ஒரு விரலை நீட்டி ஏதாவது ஒன்று தொடு அப்படிங்கிற மாதிரி. பேச்சுவார்த்தைக்கு வாங்க, அணுசக்தி ஒப்பந்தத்தை ஒத்துக்கங்க, வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவருடைய நடவடிக்கைகள். ஈரான் அமெரிக்காவுடைய அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்குமா அல்லது அமெரிக்கா ஈரான் மேல போர் தொடுக்குமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.